ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வச்சிருக்க இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுடைய ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு வந்து டேட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு இல்லை தொலைஞ்சிடுச்சுன்னா புது கார்டு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, பேங்க் போகாமையே ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி பார்க்குறது வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெளிவாக இருக்கும். நான் அப்டேட் பண்ணி அப்ளை பண்ணி கார்டு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணி அப்ளை பண்ணி உங்கள் கார்டை நீங்கள் பேங்க் போகாமே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணி இந்தியன் பேங்க் டெபிட் கார்டில் வந்து எந்தெந்த வெரைட்டிஸ் அது இருக்குது, அதாவது விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு, அதில் பிளாட்டின கார்டு, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கார்டு, அப்புறம் இந்தியாவில் யூஸ் பண்ணுற கார்டு, இந்த மாதிரி கார்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கார்டெல்லாம் என்னென்ன சார்ஜஸ் இயர்லி பிடிப்பாங்க, நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம், எவ்வளோ வரையும் நமக்கு இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும், ஏடிஎம்ல எவ்வளோ விட்ரா பண்ணலாம், ஆன்லைனில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இந்தியன் பேங்க்ல என்னென்ன கார்டு கொடுக்குறாங்களோ எல்லா கார்டோட டீட்டெயிலுமே நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கார்டு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த கார்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, அந்த கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நாம பார்த்த வரை ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் என்ன பண்ணிடுறாங்க, லாஸ்ட்டில் இந்த கான்டாக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரிக்வெஸ்ட் கால் பேக் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இதில் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்தியன் பேங்க்கில் ஆன்லைன் மூலியமாக உங்கள் டெபிட் கார்டை நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஆன்லைனில் ஆகிடுது. பட் நேரில் ரியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மூலியமாக உங்களுக்கு கார்டு சென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேயா? ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது சுத்தமாக வேஸ்ட்டுங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கார்டு சென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நானும் அப்ளை பண்ணி பார்த்துட்டேன், சென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் வச்சிருக்க இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படிங்கிற ஆப் மூலியமா தான் நீங்க பண்ணணும், மொபைல் ஆப் மூலியமா. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன்ல வெப்சைட்ல டைரக்டா பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளைம் ஆக மாட்டேங்குது, சென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இல்லைனா அப்படி நீங்க பாஸ்புக் டேரக்டா உங்களுக்கு கார்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க பாஸ்புக் டேரக்டா கொண்டு போய் கொடுத்தா போதும், லெட்டர் எதுவுமே எழுதி கொடுக்க தேவையில்லை. இன்ஸ்டன்ட் கார்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இன்ஸ்டன்ட் கார்டு கொடுத்து உங்களுக்கு ஈவினிங் அப்டேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த கார்டு மூலியமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து டைரக்டா போக முடியல, நீங்க வெளியில இருக்கீங்க, எங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இண்டோசிஸ் ஆப் ஏத்திக்கோங்க. உங்க மொபைல்ல இண்டோசிஸ் ஆப் அப்படிங்கறது ஏத்திக்கோங்க. அந்த ஆப் மூலியமா தான் நீங்க லாகின் பண்ணணும். ஸோ இண்ட் ஸ்மார்ட்னு இப்போ மாத்திட்டாங்க. ஓகேங்களா? INDSMART அப்படிங்கிற ஸ்மார்ட் ஆப் தான் நீங்க ஏத்தணும். ஸோ இந்த ஆப்பை எப்படி நீங்க ஏத்துறது, சைன் அப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த ஆப்பை நீங்க ஏத்தல அப்படின்னா முத எப்படி ஏத்தணும், பிளே ஸ்டோர்ல எப்படி போய் இறக்கணும், எப்படி ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து இந்த ஆப் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணது உங்களுக்கு லொகேஷன் ஆன் பண்ண சொல்லும். ஸோ லொகேஷன் ஆன் பண்ணிருங்க. நீங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி, அவுட் சைட் கண்ட்ரில இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. லொகேஷன் ஆன் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லும், இல்லாட்டி உங்களுக்கு பின் நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லும். ஸோ பின் நம்பர் இல்லாட்டி ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுத்து நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஆப் லாகின் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஆப் லாகின் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க டெபிட் கார்டு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த டெபிட் கார்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு பாருங்க. ஸோ இந்த டெபிட் கார்டு அப்படிங்கிறது டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. டச் பண்ணி ஓபன் பண்ணதும் ஸோ இந்த மாதிரி டைரக்டா உங்களுக்கு இந்தியன் பேங்க்ல என்னென்ன கார்டு நாங்க ப்ரொவைட் பண்றோம், அதுக்கு எவ்வளவு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாருங்க ஆப்பை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி கார்டு காமிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே ஏடிஎம் கார்டு ஆக்டிவ்ல இருக்குது, எக்ஸ்பிரி ஆகலன்னு அர்த்தம். ஸோ உங்க அக்கௌண்ட்ல ஏடிஎம் கார்டு ஆக்டிவ்ல இருக்குது. ஸோ நீங்க ஒரே அக்கௌண்ட்டுக்கு 2 ஏடிஎம் கார்டு ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல பழைய ஏடிஎம் கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்க பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் கீழே அதே மாதிரி டெபிட் கார்டு அப்படிங்கறத சூஸ் பண்ணது எனக்கு ஏற்கனவே உங்கள்ட்ட கார்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீடைல்ஸ் காட்டுது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் அண்ட் கார்டு அப்படிங்கறத நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணதும் ஸோ அதே பேஜ் வந்துருச்சு. இந்த பேஜ் உங்களுக்கு கார்டு இல்லை அப்படின்னா நீங்க டெபிட் கார்டு கொடுத்தது டைரக்டா அந்த பேஜுக்கு வந்துடும். உங்ககிட்ட கார்டு ஆக்டிவ்ல இருந்துச்சுன்னா டெபிட் கார்டு கொடுத்தது அதுக்கப்புறம் ஆட் அண்ட் கார்டு அப்படின்னு கொடுத்து நீங்க இந்த பேஜுக்கு வரணும். ஓகே, இந்த பேஜ்ல இந்த மாதிரி நீங்க என்னென்ன கார்டு வேணும் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கிட்டு கார்டோட சார்ஜஸ் பாத்தீங்கன்னா நீங்க அதிலேயே செக் பண்ணிக்கலாம், எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க, எவ்வளவு விட்ரா லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீழே அப்ளை அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்ளை அப்படிங்கறத டச் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணது உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட் டீடைல் காட்டும். அதை நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்தீங்க, அப்ளை ஃபார் நியூ டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜ்ல நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ண போற கார்டுக்கு கஸ்டமர் நேம் இந்த இடத்துல நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்க அக்கௌண்ட் நம்பர் இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க டெபிட் கார்டு வேரியன்ட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரு 5-6 வகை காட்டும். மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு, விசா கார்டு, கான்டாக்ட்லெஸ் கார்டு, பிளாட்டினம் கார்டு, இன்டர்நேஷனல் கார்டு, இந்தியால மட்டும் யூஸ் பண்ற கார்டுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லா வெரைட்டியுமே இதுல காட்டும். ஸோ ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு என்ன கார்டு வேணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த வெப்சைட்ல நீங்க முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த கார்டை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பின் டைப் கிரீன் பின் அப்படின்னு இருக்கு
ஆட்டோமேட்டிக்கா அதுவே தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய கண்டிஷன்லாம் நார்மலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கண்டினியூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டினியூ அப்படிங்கிறத கொடுங்க. கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். இது வந்து ஆப்ல தான் நம்ம பண்றோம். ஓகேயா? நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் அக்கௌண்ட் நம்பர், கஸ்டமர் நேம், நீங்கள் செலக்ட் பண்ண கார்டு, என்ன கார்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் பின் வெரைட்டி எல்லாமே கரெக்டாக இதில் கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி காட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துடலாம். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பின் கேட்பாங்க. இந்த டிரான்சாக்ஷன் பின் வந்து நம்ம இந்த இன்ஸ்மார்ட் ஆப் ஏற்ற போது நம்ம இந்த டிரான்சாக்ஷன் பின், லாகின் பின்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு மறந்துருச்சுன்னா ஃபர்கெட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய டிரான்சாக்ஷன் பின் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் பின் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்ததும் அடுத்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், இந்தியன் பேங்கோட எந்த நம்பர் இணைச்சு வச்சிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வச்சிருக்க மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மெயில் ஐடி இந்த இடத்துல நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது எந்த மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடிக்கு தான் ஓடிபி வரும். இந்த இடத்துல அந்த மெயில் ஐடியை நீங்க செக் பண்ணிக்கலாம் எந்த மெயில் ஐடிக்கு வருதுன்னு சொல்லிட்டு. மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி ரெண்டுக்குமே ஒரே ஓடிபி தான் வரும். ஸோ ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க பார்த்து என்ட்ரி பண்ணாலும் ஓகே தான். ஸோ அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு, ஸோ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கான டெபிட் கார்டு அப்ளை ஆயிடுச்சு. அப்ளை ஆகி ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு அப்ளை ஆகாது. அதுக்கு ரீசன் வந்து சர்வர் இஷ்யூ தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப் வந்து டெவலப்மெண்ட்ல இருக்குது. அது இல்லாமல் இந்த டெபிட் கார்டு ரிக்வெஸ்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அப்பப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. ப்ராப்பரான நெட்வொர்க், ப்ராப்பரான நெட் ஸ்பீடு, உங்க டீட்டெயிலாம் கரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து ஏடிஎம் கார்டு நியூ ஜென்ரேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கஸ்டமர் நேமை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கஸ்டமர் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், என்ன கார்டு வெரைட்டி, கிரீன் பின்னு, ரிக்வெஸ்ட் டேட்டு, ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து யாரையுமே கான்டாக்ட் பண்ண தேவையில்லை. பேங்க்குக்கு போறதுக்கோ கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்றது எதுவுமே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா வித்தின் 7 டேஸ்ல உங்களுக்கு போஸ்ட் கொரியர்ல உங்களுக்கு ஏடிஎம் கார்டு சென்ட் பண்ணிடுவாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியர்ல சென்ட் பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட கொரியர்ல சென்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ உங்க ஏரியா போஸ்ட்மேனை கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாம உங்க வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி தந்துருவாங்க. அதாவது உங்களுக்கு வர போஸ்ட்ல உங்க போன் நம்பர் இந்தியன் பேங்க் மென்ஷன் பண்ணிடுறாங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு போஸ்ட்மேன் கால் பண்ணியே டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ சில பேருக்கு வீட்டு பூட்டி கிடக்குது, போஸ்ட்மேன் வருவாங்களா போவாங்களா அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் இந்த கொரியர்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய போன் நம்பர் மென்ஷன் பண்ணியே வருது. அதனால போஸ்ட்மேன் உங்க போன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியே உங்களுக்கு போஸ்ட் டெலிவரி பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 100% இது சக்சஸ் ஆகும். சர்வர் கரெக்டா ஒரு கை இந்த ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துடும். நான் பேங்க் போயிட்டு லெட்டர் எழுதி கொடுத்தேங்க. எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்தவே எனக்கு கால் ஏடிஎம் கார்டு அவங்க அப்ளை பண்ணி தரல. பேங்க்ல போய் கேட்டதுக்கு நாங்க வந்து நீங்க லெட்டர் எழுதி கொடுத்தீங்க, நான் அப்ளை பண்ணிட்டேன். நான் அப்ளை பண்ணியுமே எங்க சைடு அப்ளை பண்ணியுமே எனக்கு வந்து ஏடிஎம் கார்டு ஜென்ரேட் பண்ண முடியல. நீங்க என்ன பண்ணுங்க, ஆன்லைன்ல பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நாள் இது ஆன்லைன்ல வரலங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசம் இது ஆன்லைன்ல ஒர்க் ஆகல. எனக்கு என்னோட ஆப்ல ஜென்ரேட் பண்ண முடியல. சர்வர் இஷ்யூ, ஏதாவது ட்ரை அகைன் லேட்டர் இந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருந்துச்சு ஃபைல்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் இது வந்தது. ஸோ அதுவரை இன்ஸ்டன்ட் கார்டு வாங்கி யூஸ் பண்ணேன். என்னால் நேரில் போய் வேற கார்டு அவங்க அப்ளை பண்ணி வாங்க முடியல. இன்ஸ்டன்ட் கார்டு தராங்க. ஸோ அப்ளை பண்ணி எனக்கு இந்த இதில் வந்து என்னுடைய பேர் போட்டு இந்த கார்டு வந்து 1 வீக்ல என் வீட்டு அட்ரஸுக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? போஸ்ட்ல வந்துச்சு. வேற எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.